அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேங்கு கன்னியாராசிக்கு ரேங்கு 3 ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பல பேர் புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பொருள் வரவு உண்டாகும், பணச்செழிப்பு உண்டு, நட்பு வட்டாரத்தில் சகாயங்கள் கிடைக்கும், உங்களுடைய செல்வாக்கு கூடும், சமுதாயத்தில் நீங்க யாருங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சார், கன்னியாராசிக்காரன் கடந்த ஒரு 2-3 வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாஸ்தவம், கன்னியாராசிக்கு பெரிய ஒரு சுபிட்ச பலன்னு ஒரு கடந்த ஒரு 3-4 ஆண்டாவே கன்னியாராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. உண்மையதான். குரு 11 இருக்காரு, சனி 7 இருக்காரு, 6 அப்படிலாம் ஒன்றும் பெருசா உண்மையா சொல்ல போனா பெருசா நடந்தில்லை. அதான் உண்மை. அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு ரியலா அருமையான சுபிட்ச பலன்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு 2026-27 ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஏன்னா காரிய வெற்றி, எதிரிகளை ஈஸியா வெற்றி பெறுவீர்கள், பணபலம் கூடும், அதிகாரம் பெருகும், உங்களுடைய அந்தஸ்து உயரும், புதிய தொழில் தொடங்குவீர்கள், அதற்குண்டான பண வசதி ஏற்படும். ஏற்கனவே தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல பொருள் லாபம் உண்டாகும், வியாபாரம் அருமையா நடக்கும், வியாபாரம் நல்லா நடக்கும், பொருள் சேர்க்கை உண்டு, புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள், உறவுகளுடன் இருந்த மனக்கசப்புகள் விலகும், சில சகோதரர்கள் உங்களை நாடி வருவார்கள், அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அது ஒரு பெரிய பிளஸ். அதே நேரத்துல நீங்க எதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப பிடிவாதமா இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். அதே நேரத்துல கன்னியாராசிக்காரங்க காரிய சாதனையாளர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கன்னியாராசிக்காரங்கள்ட்ட ஒரே ஒரு குணம் என்ன அப்படின்னா, பிடிச்ச முயலா இருப்பாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில், அதுதான் அவங்களுடைய பெரிய மைனஸ். ஒரே நோக்கத்தோட தன் நோக்கம் கரெக்டு அப்படின்னு செயல்படும். 4 விதமான ஆங்கிள்லயும் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு அந்த காரியத்துடைய சுய ரூபம் புரியும். அதுபடி நீங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி கரெக்டா ஆலோசனை கரெக்டா செய்தீங்கன்னா எல்லாம் வெற்றியாகும். தொழில் வளம் உண்டு, பொருள் லாபம் உண்டு, குடும்ப மகிழ்ச்சி உண்டு, நட்பு வட்டாரம் விரிவடையும், பழைய பாக்கிகள் வசூலாகும், வெற்றி திருமகள் வீடு தேடி வருவாள், உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கை வரும், புத்துணர்ச்சி, அப்பாடா பெரிய ரிலீஃபா, எனக்கு பெரிய காரியத்தை முடிச்சிட்டேன்பா அப்படிங்கக்கூடிய மன நிம்மதி, கடந்த ஆண்டுகளில் இல்லாத ஒரு மன நிம்மதி உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும். அதுக்கு உண்டான சுமூகமான சூழல்கள் உருவாகும். எல்லாம் தொட்ட காரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். எளிதில காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. அது ஒரு பெரிய பக்கபலம். நண்பர்கள் உதவி கிடைக்கும், நல்ல ஆதரவுகள் கிடைக்கும், வங்கி பைனான்ஸ் சம்பந்தமான பண தேவைகள் கேட்டிருந்தீங்கன்னா உடனே சாங்ஷன் ஆகிடும், கிடைக்கும், பொருளாதாரம் பெருகும், ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும், வியாபாரம் உண்டு, செல்வ செழிப்பு உண்டு, சேமிப்பு செய்யறது அவசியம். நீங்கள் இந்த ஆண்டு முதலீடு செய்ய வேண்டிய துறைகள் தங்கம், ரியல் எஸ்டேட், இது 2லயும் போடணும். கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ல போடணும். ஷேர் மார்க்கெட் ப்ளூ சிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல டாப் கிளாஸ் பங்குகளை வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணி விற்கணும். வாங்கி ஒரே நாள்ல விற்று லாபம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. என்ன ஷேர் மார்க்கெட் பேத்தட்டிக்கா தான் இருக்கு. உங்களுக்கு பங்கு சந்தை லாங் ரன்ல உதவி தரும். இப்ப வாங்கி வச்சீங்கன்னா ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் கழிச்சு விற்கிற மாதிரி ப்ளூ சிப்ஸ் வாங்குங்க, நல்ல லாபம் தரும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான லாபம் நிச்சயமா கிடைக்கும். பங்கு முதலீடுகள் செய்யலாம், நல்லா இருக்கும். இந்த ஆண்டு தங்கம் வாங்கலாம், நிலத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும். காணி, நிலம், தோப்பு, ஒரு டிராவல்ஸ் வைக்கிறேன் சார், வாகனம் வசதிகள் ஏற்படுத்திக் கொள்ளணும். கஷேத்திராடானம் போறீங்க, புண்ணிய தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வாங்க, பெரிய தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு அருமையா இருக்கும்.
இந்த ஆண்டு நீங்க போக வேண்டிய விசேஷமான சேத்திரம் உங்களுக்கு தில தர்ப்பணபுரி அப்படின்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு. அந்த கஷேத்திரத்துல போய் சனிக்கிழமை அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி, அங்க வேத பண்டிட்டுகள் இருக்காங்க, படிக்கக்கூடிய பாடசாலை பள்ளி மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு உங்களால இயன்ற ஒரு 3 மாசம் சாப்பாடு, அரிசி, இல்ல ஒரு 10 பேருக்கு வஸ்திரம், இல்ல அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இயன்ற பொருள் உதவி, படிக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு, அந்த கோயிலுக்கு எண்ணெய். சார் ஒரு 3 மாசம் விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் கொடுத்துருக்காங்க சிவனுக்கு, ரொம்ப பிரகாசம், வாழ்க்கை சூப்பராக. தில தர்ப்பணபுரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. கன்னியாராசிக்காரங்கள் இந்த ஆண்டு போக வேண்டிய கோயில் அதுதான். போயிட்டு வாங்க, உங்களுக்கு கேட்டது கிடைக்கும், தொட்டது துலங்கும், இனிய சூழல் உருவாகும், நட்பு வட்டாரம் பெருகும், சொல்வாக்கு செல்வாக்கு அதிகாரம் அந்தஸ்து பெருகும், புதிய தொழில் அமையும், கட்டடம் வாகனம் சேரும். ஏற்கனவே கட்டடம் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல வாஸ்து செஞ்சு கட்டடம் உருவாகிறதுக்கான சுபிட்ச நிலைகள் உருவாகும். உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். சமுதாயத்துல நல்லா ஜெயிச்சுட்டாரியா, நல்லா இருக்காரியா, கடந்த 2 வருஷம் டல்லா இருந்தாரு, இப்ப நல்ல ஆளு தேறி முன்னேற்றமா வராருங்கக்கூடிய உங்களை பத்தின ஒரு டாக்கு சமுதாயத்துல ஒரு பேச்சு விடுவான். அது ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். அது ஒரு பெரிய விஷயம். ஒரு மனிதன் சமுதாய அந்தஸ்து பெறுவதுங்கிறது அவளை லேசில் கிடைக்காது. கடந்த 4-5 ஆண்டுகளா கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரிய ரொம்ப சூப்பர்னு ஒன்றும் நடக்கலை. பொதுவான விஷயம் எல்லாருக்கும் உள்ளதுதான். ஏதோ 1-2 பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கலாம், அது வேற விஷயம். அது அவங்க ஜாதக தசா புத்தி பலனை வச்சு. பொதுவா கன்னியாராசிக்கு ஒரு 4 வருஷமா ரொம்ப டாப்னு சொல்றது விசேஷம் இல்லை, அதுதான் உண்மை. அந்த உண்மை இப்ப உங்களுக்கு போய் உண்மையான சுபிட்ச பலன்கள் உண்டாகும். வெற்றி திருமகள் வீடு தேடி வருவார், செல்வ நிலை உயரும், குடும்ப அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாம் விட்டு போன உறவுகள் வீடு வந்து செய்வார்கள். பிறருடைய மனக்கசப்புகள் விலகும், மனைவியுடன் கருத்து ஒற்றுமை ஏற்படும், மனைவி உறவுகள் உங்களுக்கு அனுசரணையாக நடக்கும். அது நல்ல பலன். உங்களுக்கு சகோதரன் சகோதரி யாராவது வேலை இல்லாம கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம், கல்வி, வேலை வாய்ப்பு நல்லபடியா அமையும். இந்த ஆண்டு அதுக்கு உண்டான சுபிட்சமான கிரக நிலைகள் இருக்கு. எல்லாம் வெற்றி. கன்னியாராசி சொல்லிட்டேன், ரேங்க் 3, முத்தான பலன்கள் உண்டு, திட்டமிட்டு செயல்பட்டு. ஆனா கன்னியாராசிக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, கன்னியாராசி தானா இறங்கி செயல்பட்டு கடற்கடன் காரியங்களை செய்யணும். நீங்க பொதுவாக கன்னியாராசிக்கிறவர் கொஞ்சம் ஸ்லெகிஷ், மெதுவாக தான் எதையும் செய்வாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு செய்திகள்னா, நாளை என்பது திரும்பி வராது. போன நாள் போனதுதான், போனதுதான். திரும்பி ஒரு நாள் கூட உங்களால சம்பாதிக்க முடியாது. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. நாளை என்பது எனக்கே, நாளை நமதேன்னு சொல்லி இன்று காரியங்களை இன்றே முடிச்சிடும். வெற்றிகரமாக செய்யுங்க, எல்லாம் வெற்றி. வெற்றி திருமல் வீடு தேடி வருவார். சுபிட்சமான பலன். தில தர்ப்பணபுரி, சிவன் அபிஷேகம், பிரார்த்தனை, அங்க படிக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம், சுவாமிக்கு விளக்குக்கு தீபம், எண்ணெய் அள்ளி கொடுங்கள். பகவான் உங்களுக்கு குரு பகவான் அள்ளி கொடுப்பார். நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா 10 லட்சம் உண்மை. செய்து பாருங்கள், சிறப்பு பெறுவீர்கள். தொட்டது வெற்றி, மங்களம், அருமையா சுபம் உண்டாகும். கன்னியாராசி ரேங்க் 3, சூப்பர். வாழ்க வளமுடன், சுபம், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க தான் அதை செயலாக்கணும். உட்கார்ந்து சார் எனக்கு பலன் வரலையேன்னு சொல்ல முடியாது. உடனடியா போகணும். சொல்லியாச்சுன்னு அந்த கோயிலை கண்டுபிடிச்சு போயிட்டு வரணும். தில தர்ப்பணபுரி போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே கூத்தனூர் சரஸ்வதி கோயில் அந்த சரௌண்டிங் பக்கத்துல இந்த கோயில் இருக்கு. விஜயாரிச்சு போயிட்டு வாங்க. கூகுள்ல சுவிட்சை தட்டினாலே வந்துடும். போட்டு பாருங்க, தில தர்ப்பணபுரின்னு போடுங்க, சிவன் சேத்திரம் நம்பர் எடுங்க, அடிங்க, பேசுங்க. போயிட்டு ஒரு வியாழக்கிழமை காலையில 8 மணிக்கு 6 to 7:30 எமகண்டம் 8 மணிக்கு அபிஷேகத்தை போடுங்க. மாணவர்கள்லாம் கூப்பிட்டு நல்ல ஒரு வேத பாராயணம் சொல்ல சொல்லி காது குளிர கேட்டு அவங்களுக்கு ஒரு வஸ்திரம்,
ஒரு காணிக்கை, அந்த வேதத்துக்கு ஒரு காணிக்கை கொடுங்க. அந்த சிவன் கொடுத்துருவார். குரு உங்களுக்கு நல்ல ஒரு லட்சுமிகரமான யோகத்தை தருவார். தியானம் செய், நிதானமா இரு, உங்களுக்கு வருமானம், பெரிய வெகுமானம் இந்த ஆண்டு சூப்பர். கரெக்டா என்கேஷ் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. சார் உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு வரலையான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ரேங்க் 3 கொடுத்துருவேன். ரேங்க் 3 முயற்சி பண்ணேன். டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண கட்ட 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 கட்ட. யாரையும் எதிர்பார்க்க கூடாது, நீங்க போயிட்டே இருக்கணும். நீங்கள் சுயமாக செயல்பட வேண்டும். அதான் கன்னிக்கு இந்த ஆண்டு பலன். யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. சுயமாக செயல்படுங்கள், எல்லாம் வெற்றி. திலதர்ப்பண புரி தரிசனம் உங்களுக்கு பல கோடி சுபிட்சங்களை தரும். வாழ்க வளமுடன். சுபம், ஆசீர்வாதம். ரேங்க் 3 சூப்பர்.